ஓகே ஃபைன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஏடபிள்யூஎஸ்ல ரவுட் 53 அப்படின்னு ஒரு சர்வீஸ் பார்ப்போம். சரிங்களா? ஸோ பிஃபோர் வி கோ வித் திஸ் ரவுட் 53, any questions or any doubts in the previous sessions? Any questions or doubts ஏதாவது எதுவும் இல்லையா? ஓகே, இந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஜஸ்ட் லேட் மீ நோ. ஓகேங்களா? ஃபைன். ஆல்ரைட். ஸோ இப்போ ரவுட் 53 அப்படிங்கிற சர்வீஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க அண்ட் அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் எனி ஐடியா அபவுட் டிஎன்எஸ்? டிஎன்எஸ் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? வாட் இஸ் டிஎன்எஸ்? டொமைன் நேம் சர்வீஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ பிஃபோர் வி கோ வித் டிஎன்எஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு வெப்சைட்டுக்கான டொமைன் நேம். இப்போ www.google.com, www.gmail.com. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட்டுக்கான ஒரு நேம் கொடுக்கறதா வந்து டொமைன் நேம் அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இனிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எங்க ரன் ஆயிட்டு இருக்கும்? ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? சர்வரோட ஐடென்டிட்டி என்னது? சர்வரோட ஐடென்டிட்டி இஸ் நத்திங் பட் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ சர்வருக்கு எல்லாமே வந்து நமக்கு சர்வரை நம்ம ரீச் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர் சர்வரை ரீச் பண்றதுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து அதோட ஐபி அட்ரஸ் தான். சரிங்களா? இப்போ நம்ம டே பை டே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் we are using lot of internet based applications. நார்மலாவே நம்ம இப்போ யூஸ் பண்றது எல்லாமே வந்து இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான். ரைட் ஃப்ரம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற பேங்கிங் அப்ளிகேஷன், பேமெண்ட் அப்ளிகேஷன், ஜிபே, பேடிஎம், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ஷாப்பிங் வெப்சைட்ஸ், இது எல்லாமே வந்து இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன். எதர் we are using as a mobile based application or web based application, எதுவா இருந்தாலும் சரி. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் த இன்டர்நெட். எல்லாமே வந்து இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான். சரிங்களா? அப்ப நம்ம டே பை டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன் அ டே பேசிஸ் நம்ம லாட் ஆஃப் இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு டொமைன் நேம் இல்லை. இப்போ வந்து நம்ம இனிஷியலா என்ன பண்ணோம்? ஹெச்டிஎஃப்சி ஒரு வெப்சைட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட டே ஒன்ல வந்து ஒரு சாம்பிள் வெப் அப்ளிகேஷன் வந்து நம்மளோட சர்வர்ல நம்ம டெப்ளாய் பண்ணி அந்த சர்வரோட அவுட்புட் நம்ம எப்படி பார்த்தோம், அந்த அப்ளிகேஷனோட அவுட்புட் நம்ம எப்படி பார்த்தோம், ஐபி அட்ரஸ் ப்ரௌசர்ல போட்டு பார்த்தோம். ஸோ திங்க் அபவுட் திஸ் சினாரியோ. இப்ப நம்ம கிட்ட டொமைன் நேமே இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்லை. நம்ம யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷன்ஸ்மே வந்து அந்த கரஸ்பாண்டிங் அப்ளிகேஷன் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே ஐபி அட்ரஸா கொடுக்குறாங்க. இப்போ HDFC அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இதுதான் வந்து சர்வர் ஐபி சார், இதுல போயிட்டு உங்க அப்ளிகேஷனை லாகின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்ல google.com, நம்ம வந்து ஒரு 10 ஐபி அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுட்டு இதுல ஏதாவது வந்து கூகுளுக்கு நம்ம ரீச் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம டே பை டே யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு நேம் இல்லாம ஒரு ஐபி அட்ரஸா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து எவ்வளவு ஐபி அட்ரஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? இட் இஸ் குவைட் இம்பாசிபிள். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் மொபைல் போன்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நம்ம வீட்டுல லேண்ட்லைன் போன்ஸ் தான். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல லேண்ட்லைன் போனுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன நோட்டோ இல்ல டைரியோ வச்சிருக்கோம். அதுல வந்து என்ன பண்ணோம்னா இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கோம், எழுதி வச்சிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ஒன்ஸ் இன் இயர் நம்ம கேலண்டர் வாங்குற மாதிரி அப்பெல்லாம் வந்து எல்லோ பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக் இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு பெரிய ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு பெரிய புக் இருக்கு. ஸோ இந்த சிட்டில இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த எல்லோ பேஜஸ் புக்ல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், என்னென்ன இந்த பெரிய பெரிய கடை, ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த எல்லோ பேஜஸ் புக்ல இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு கால் பண்ணோம் இல்ல ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணோம்னா அந்த எல்லோ பேஜஸ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நம்பர் எடுத்து நம்ம டயல் பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஒரு லெகசி ஃபார்மேட். நம்ம ஒரு 10 years or 15 years பேக் வந்து மொபைல் போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். ஒன்ஸ் மொபைல் போன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எல்லாமே வந்து நேமா சேவ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இன்ன டேட்டுக்கு இப்ப யாராவது ஒரு நம்பர் சொல்லுங்கன்னா ஒருத்தரோட நம்பர் நீங்க கம்ப்ளீட்டா சொல்ல முடியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்பரோ இல்ல ஈவன் உங்க பேரண்ட்ஸோட நம்பரோ ஒரு நம்பரை உங்களால கம்ப்ளீட்டா சொல்ல முடியுமா? நோ. We have to refer the mobile போன்ல ஈவன் நம்ம நம்பரே நமக்கு ஃபுல்லா தெரியாது. சரிங்களா? நம்ம போனை ரெஃபர் பண்ணி தான் நம்ம நம்பரே நம்ம எழுதுவோம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற மாதிரி வந்துட்டோம். இந்த டைம்ல வந்து நான் ஒரு நம்பரா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் குவைட் இம்பாசிபிள்.
அதுக்குதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து நான் ஏன் வந்து சர்வர் ஐபியை வந்து நான் வந்து ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் பிராண்டிங் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பிளிப்கார்ட்னா நம்ம ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு பிளிப்கார்ட்னு கொடுத்தா பிளிப்கார்ட்.com ஓப்பன் ஆயிடும். அதே மாதிரி அமேசான் நான் கூகுள்ல போயிட்டு Amazon.com கொடுத்தாலே அது ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? சேம் லைக் தட் இப்போ நான் ஏதாவது வேற ஏதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர் வேற ஏதாவது நான் ஒரு ஷாப்போட வெப்சைட் ஓப்பன் பண்றேன்னா நான் ஒரு ஹாஸ்பிட்டலோட இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் நான் போயிட்டு நான் ப்ரௌசர்ல போட்டேன் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். இப்போ எல்லாமே வந்து நம்ம பிராண்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அந்த பிராண்டிங் ஸ்ட்ரக்சருக்கு இப்போ டே பை டே ஈவன் இட் இஸ் ஸ்மால் அப்ளிகேஷன் ஆர் பிக் அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு டொமைன் தேவை. ஓகேங்களா? அதுதான் வந்து டிஎன்எஸ் அப்படிங்கிறது, டொமைன் நேம் சர்வீஸ். சரிங்களா? இந்த டிஎன்எஸ்க்கு ப்ரொவைடர்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த டிஎன்எஸ் ப்ரொவைடர்ஸ் தான் யாருன்னா இவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர். அவங்க கிட்ட நமக்குன்னு ஒரு டொமைனை வாங்குவோம். ஓகேங்களா? இப்போ லோகேஷ்.com, கார்த்திக்.com இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டொமைனை வாங்கிப்போம். அந்த டொமைனை தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் கிட்ட வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு அந்த டொமைனை மேப் பண்ணிக்கணும். சரிங்களா? எப்படி நம்ம சர்வருக்கு அந்த டொமைனை மேப் பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சரிங்களா? இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இவ்வளவு நாளா சர்வர் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த சர்வருக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருந்தோம். எதர் சாம்பிள் அப்ளிகேஷன் கூகுள் அந்த இருந்தாலும் சரி, இல்ல நம்மளே ஒரு index.html ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த index.html ஃபைல்ல வந்து நம்மளே ஒரு டேட்டா ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணி அவுட்புட் செக் பண்ணிடுவோம். பட் இது வரைக்கும் நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ஐபி அட்ரஸ் தான் நான் ப்ரௌசர்ல போட்டு செக் பண்ணேன். பட் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா அந்த ஐபி அட்ரஸ்க்கு பதிலா நான் ஒரு டொமைன் நேமை போட்டு அந்த டொமைனையும் என்னோட சர்வரையும் மேப் பண்ணிப்பேன். சரிங்களா? அந்த சர்வருக்குள்ள என்ன அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கோ அந்த அப்ளிகேஷன் வந்து நான் அந்த டொமைன் நேம் போட்டா வரணும். ஓகேங்களா? ஐபி அட்ரஸ்க்கு பதிலா அந்த டொமைன் நேம் போட்டா எனக்கு அந்த அப்ளிகேஷன் வரணும். அதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஸோ எப்படி வந்து அந்த டொமைன் நேமையும் தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் கிட்ட நம்ம வாங்கியிருக்க டொமைனையும் நம்ம சர்வரையும் எப்படி மேப் பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்ம டிஎன்எஸ் ப்ரொவைடர்ஸ் சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்எஸ் ப்ரொவைடர்ஸ் யார் யாருன்னா இப்போ நம்ம யார்கிட்ட இருந்து டொமைன் வாங்கணும். There are lot of third party DNS providers. அது வந்து பாத்தீங்கன்னா the first one is நமக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியரா தெரிஞ்சது GoDaddy. சரிங்களா? they are one of the DNS providers. ஓகேங்களா? but there are other providers hosting it. Phenom and then வந்து பாத்தீங்கன்னா GoDaddy hosting it Phenom. So there are a lot of providers. நம்ம இது கூகுள்ல கூட பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ கமடோ செக்யூர் டிஎன்எஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ற டிஎன்எஸ். இதுல நமக்கு ஃபெமிலியரா நமக்கு தெரிஞ்சது GoDaddy. ஓகேங்களா? இப்போ மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா GoDaddyல தான் டொமைன் வாங்கியிருக்கோம் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா வந்து they are very professional in providing the DNS and they are very professional in managing the DNS. சரிங்களா? டிஎன்எஸ் கொடுத்தா மட்டும் போதாது, அதை அவங்க மேனேஜும் பண்றாங்க. ஆனா என்னன்னா quite costly. அதர் ப்ரொவைடர்ஸ் கம்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி. பட் அந்த காஸ்ட்லிக்கு தகுந்த மாதிரி தே ஆர் மேனேஜிங் த டிஎன்எஸ் ஆஸ் வெல். நமக்கு டொமைன் நேம்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குனாலும் we can reach out to them and they will fix the issue for us. ஓகேங்களா? பிகாஸ் நம்ம வாங்குற டொமைன் நமக்கு எப்படி ஒரு அப்ளிகேஷன் சர்வர்னு இருக்கோ அதே மாதிரி நம்ம வாங்குற டொமைன் நேமுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கு. சரிங்களா? அதை தான் அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. சேம் லைக் தட் நம்ம டொமைன் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இமெயில்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட இமெயில் அட்ரஸ் வந்து @hcl.com @cognizant.com இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு நம்மளோட ஆஃபீஸை பொறுத்து நமக்கு டொமைன் நேம் இருக்கும். இது எல்லாமே வந்து அவங்க மேனேஜ் பண்றாங்க. நம்ம யார்கிட்ட டொமைன் பர்ச்சேஸ் பண்றோமோ அவங்க வந்து இமெயில் டொமைன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே மேனேஜ் பண்றதும் அந்த டிஎன்எஸ் ப்ரொவைடர் தான். சரிங்களா? இப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் EC2 மெஷின். இந்த EC2 மெஷின்ல ஐம் கோயிங் டு டெப்ளாய் அன் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை நான் என்னோட ஐபி மூலியமாகவும் வந்து அவுட்புட் செக் பண்ணிட்டு ஆஸ் அ சேம் சைட் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ரவுட் 53 ஒன்று கிரியேட் பண்ணி இந்த டொமைன் நேம் நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டொமைன் நேம், அந்த டொமைன் நேமை நான் மேப் பண்ண போறேன். மேப் பண்ணிட்டு அந்த டொமைன் நேம் போட்டா இந்த அப்ளிகேஷன் வருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போறேன். சரிங்களா? அண்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இன் ரவுட் 53, இது மேபி உங்களுக்கு இன்டர்வியூல வரலாம். இந்த சர்வீஸ்க்கு மட்டும் ஒரு நம்பர் காயின் பண்ணிருக்காங்க, 53 அப்படின்னு ஒரு நம்பர் காயின் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா 53 is a port number for DNS. 53 is the port number
or DNS. Maybe if you want to check, you can check DNS port number. இங்க பாருங்க இதுல எடுத்துப்பாங்க DNS port number is 53. அதாவது 53ங்கிற போர்ட் நம்பர்ல தான் டிஎன்எஸ் இருக்காங்க. அதனாலதான் ஏடபிள்யூஎஸ்ல இந்த சர்வீஸ்க்கு நேம் வந்து ரவுட் 53 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் தென் இட் இஸ் ஒன் ஆஃப் த குளோபல் சர்வீஸ். நம்ம ஏடபிள்யூஎஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க குளோபல் சர்வீஸ்ல திஸ் இஸ் ஒன் ஆஃப் த குளோபல் சர்வீஸ். சரிங்களா? ஏன்னா நான் கிரியேட் பண்ற அந்த ரவுட் 53 ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபலா இருக்கிற எந்த மிஷின்ல வேணாலும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹாய் ஆகாஷ், குட் மார்னிங். ஆகாஷ், நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். லைக் ஒரு 15 minutes தான் ஆகுது. யூ கேன் வாட்ச் த ரெக்கார்டிங்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ். ஓகேங்களா? சாரி, லேட் ஆயிடுச்சு. நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். ஃபைன். ஸோ இப்போ நம்ம AWS வந்து பாத்தீங்கன்னா there are 4 global services in AWS. So one is S3 and another one is IAM, Route 53 and Cloudflare. ஓகேங்களா? ஸோ Route 53 is one of the global service. இது ஏன்னா என்னோட மிஷின் எந்த ரீஜன்ல இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு மேஜர் வெப்சைட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இந்தியாவில் இருக்கிறேன். இந்த வெப்சைட்டை வந்து யார் அதிகம் யூஸ் பண்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பீப்புள் அதிகம் யூஸ் பண்றாங்க. ஸோ மும்பை ரீஜன்ல என்னோட சர்வீஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஃபார் டிசாஸ்டர் ரெக்கவரி. ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு மும்பை ரீஜன்ல இருக்கிற சர்வீஸ்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, இல்ல அந்த ரீஜன்ல என்னால ரீச் அவுட் பண்ண முடியலன்னா ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், ஹைதராபாத் ரீஜன்லயும் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா மும்பை ரீஜன்ல இருக்கிறதையும் நான் இந்த டிஎன்எஸ் கூட கனெக்ட் பண்ணிருக்கேன், அந்த சர்வரையும் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் தென் ஹைதராபாத் ரீஜன்ல இருக்கிறதையும் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ரவுட் 53 வந்து பாத்தீங்கன்னா குளோபலா எந்த இடத்துல எனக்கு மிஷின்ஸ் இருந்தாலுமே அதை நம்ம ரவுட் 53 நம்ம மேப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனாலதான் இது வந்து குளோபல் சர்வீஸ் இன் AWS. ஓகே, ஃபைன். அண்ட் லெட் மீ கிரியேட் அ மிஷின். Let it be Linux machine. And so Akash, screen and voice clear இருக்குல்ல? Any issues in screen sharing? Voice clear இருக்குல்ல? Okay, so let me create a machine. ஓகே, ரெஸ்டாரண்ட் எடுக்கலாமா? ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. So இப்போ this function நான் இருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம என்னென்ன பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
சிடி வேர் டபிள்யூ எக்ஸ்டெண்ட் இருக்கு. ஓ சாரி, டபிள்யூ நான் முன்னாடியே சிடி போட்டேனா, நான் இன்னும் போல்டருக்குள்ள போல ஞாபகம். இப்போ என்ன பண்றேன்னா இந்த பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டை நம்ம சர்வருக்குள்ள நான் வந்து இந்த இண்டெக்ஸர் HTML கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸர் HTML ஃபைல் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெடிஷ்னல் வே, இந்த ஐபி அட்ரஸ் போட்டு வெப்சைட் வரதா செக் பண்றேன். சரிங்களா? இந்த ஐபி அட்ரஸ் போட்டு நமக்கு நம்மளோட வெப்சைட் வந்து வருது. இது வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? ஏன்னா நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஐபி அட்ரஸ் பதிலா ஐ எம் கோயிங் டு மேப் த டிஎன்எஸ். சரிங்களா? இந்த இப்போ இது வரைக்கும் நம்ம EC2ல பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா புதுசா ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ண போறேன். புதுசா ஒரு சர்வீஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஸோ அந்த சர்வீஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா ரவுட் 53. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் அண்ட் கண்டென்ட் டெலிவரியில. ஸோ தேர் இஸ் அ சர்வீஸ் ஃபார் ரவுட் 53. ஸோ அந்த ரவுட் 53 நம்ம ஓப்பன் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நான் என்ன சொன்னேன், இந்த இவங்க எல்லாமே வந்து டிஎன்எஸ் ப்ரொவைடர்ஸ், இவங்க கிட்ட நம்ம வந்து டொமைன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது 2 சினாரியோ இருக்கு. ஒண்ணு என்னன்னா டொமைன் வாங்குறப்போ ஒண்ணு உங்க ஆர்கனைசேஷன்ல நீங்களே டொமைன் வாங்கிக்கலாம். என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த ப்ராஜெக்ட் கிளைண்ட் வந்து சொல்லுவாங்க இதுதான் எனக்கு இந்த மாதிரி டொமைன் நேம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ உங்க ஆர்கனைசேஷன்ல நீங்களே டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சினாரியோ. இல்லைன்னா இன்னொரு சினாரியோ என்னன்னா கிளைண்ட் வந்து உங்களுக்கு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி தருவாங்க. நீங்க என்ன ப்ராடக்ட்டுக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த கிளைண்ட் உங்களுக்கு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி தருவாங்க. ஆனா என்னன்னா கிளைண்ட் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி தராங்கன்னா அந்த டொமைனோட மேனேஜ் ஆக்சஸ் உங்களுக்கு வேணும். கண்ட்ரோல் பேனல் ஆக்சஸ் சொல்லுவாங்க அதுக்கு பேர். சரிங்களா? அந்த டொமைனோட கண்ட்ரோல் பேனல் ஆக்சஸ் ஆர் ஹெச் பேனல் ஆக்சஸ் உங்களுக்கு வேணும். இப்போ கோடாடியா இருந்தா கண்ட்ரோல் பேனல்னு சொல்லுவாங்க. இங்க நமக்கு ஹோஸ்டிங்கர், நான் வந்து என்னோட ஒரு தமிழ் டொமைன் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் வாங்கிட்டேன். ஹோஸ்டிங்கர்ல வந்து ஹெச் பேனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அந்த அந்த டொமைன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹோஸ்டிங்கர். ஓகே, இதுதான் வந்து நான் ஹோஸ்டிங்கர்ல பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டொமைன். சரிங்களா? கிளவுட் பைட்ஸ் ஆர் ஸ்பேஸ்னு ஒரு ஹோஸ்டிங்கர் நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த நேம் நான் என்ன பண்றேன், இப்போ இங்க இதுல போடுறேன் நம்மளோட ப்ரௌசர்ல. ஸோ சைட் கேனாட் பி ரீச், அதாவது இந்த டொமைன்ல நமக்கு எந்த அப்ளிகேஷனுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அன் எம்டி டொமைன். இதுல எந்த அப்ளிகேஷன் நம்ம மேப் பண்ணாலும் சைட் கேனாட் பி ரீச்னு வருது. ஸோ லெட் இட் பி ஹியர். நான் இப்போ என்ன பண்றேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ரவுட் 53. சரிங்களா? இப்போ இது வந்து என்னோட ஓன் டொமைன். சரிங்களா? நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்க டொமைன். அதனால எனக்கு இங்க மேனேஜ் ஆக்சஸ் இருக்கு. மேனேஜ் ஆக்சஸ் இங்க மேனேஜ் இருக்கு பாத்தீங்களா? இதுவே இப்போ உங்களுக்கு கிளைண்ட் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி டொமைன் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும், மேனேஜ் ஆக்சஸ் இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு லெட் தம் நோ தட் யூ நீட் த மேனேஜ் ஆக்சஸ். சரிங்களா? ஆர்எல்ஸ் இந்த மேனேஜ் ஆக்சஸ் எந்த அக்கௌண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ஒரு அக்கௌண்டோட கிரெடென்ஷியல்ஸ் நீங்க வாங்கிக்கணும். சரிங்களா? நவ் லெட் மீ கோ டு ரவுட் 53. ஸோ ரவுட் 53ல வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஸோ அமேசான் ரவுட் 53 இஸ் ஹைலி அவைலபிள் அண்ட் ஸ்கேலபிள் கிளவுட் டொமைன் நேம் சிஸ்டம். ஓகேங்களா? வெப் சர்வீஸ். ஸோ இங்க நான் கெட் ஸ்டார்டட். இங்க நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரெஜிஸ்டர் டொமைன், டிரான்ஸ்ஃபர் டொமைன், கிரியேட் ஹோஸ்டட் ஜோன்ஸ் அண்ட் தென் டிராஃபிக் ஃப்ளோ, கான்ஃபிகர் ரிசால்வர்ஸ், நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ரெஜிஸ்டர் டொமைன் அப்படின்னா என்னன்னா நான் தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் கிட்டயும் நான் டொமைன் வாங்கிக்கலாம், இல்ல நான் அமேசான் கிட்டயும் டொமைன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆனா இதுல என்னன்னா நம்ம அமேசான் கிட்ட பர்ச்சேஸ் பண்றப்போ இது எல்லாமே டாலர்ஸ்ல இருக்கும். சரிங்களா? அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும்.
நம்ம தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் கிட்ட, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற ப்ரொவைடர்ஸ் கிட்ட வாங்குறத விட அமேசான் கிட்ட பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே டாலர்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இது வந்து நமக்கு இட்ஸ் நாட் அ பிக் டீல். ரெஜிஸ்டர் டொமைன் கொடுத்து கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டொமைன் நேம், உங்களுக்கு என்ன டொமைன் வேணுமோ அந்த டொமைன் நேம் நீங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு நம்ம எப்படி நம்ம அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றோம், நார்மலா ஒரு ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்றோம் அந்த மாதிரி இங்க செக் அவுட் பண்ணிட்டு, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு டொமைன் இல்லை அப்படின்னா நமக்கு அவைலபிள் டொமைன்ஸ் எல்லாமே காமிக்கும். சரிங்களா? பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியில் இருக்கு, யூஎஸ் டாலர்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு குவைட் எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா? இதுவே நம்ம இந்த ஹோஸ்டிங் ஏரியால பண்ண வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து ஐ பர்ச்சேஸ் இட் ஃபார் 89 rupees 99 rupees, ஒரு 100 rupeesக்குள்ள நம்ம ஒரு பேசிக் டொமைன் வாங்கிக்கலாம். எங்க போனாலுமே .comங்கிறது கூட தான் வரும். நம்ம .com .in .net இந்த மாதிரி டொமைன்ஸ் நமக்கு காஸ்ட்லியா தான். நமக்கு ஒரு பேசிக் டொமைன் என்னன்னா நம்ம வேற ஏதாவது .org இந்த மாதிரி நமக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, நமக்கு ஆல்ரெடி டொமைன் இருக்கு. ஸோ இந்த நான் அமேசான் கிட்ட டொமைன் வாங்கலாம், பட் Route 53 நீங்க டொமைன் வாங்கிக்கலாம். தட் இஸ் அன் ஆப்ஷன். யூ கேன் பர்ச்சேஸ் டொமைன் வித் Route 53. இங்க ஏதாவது ஒரு டொமைனை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் நான் இங்க செக் அவுட் பண்ணி நம்மளோட ப்ரொசீஜர் செக் அவுட் இருக்கு. நம்ம எப்படி நம்ம நார்மலா ஒரு ப்ராடக்ட் அமேசான்ல வாங்குவோம் அந்த மாதிரி ப்ரொசீஜர் செக் அவுட் நம்மளோட கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஹியர் இட் இஸ் நாட் இன் INR, இட் இஸ் இன் US dollars. சரிங்களா? ஸோ அதனாலதான் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஆல்ரெடி ஒரு டொமைனை நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்மளோட தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் ஹாஸ்டிங் ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் கிட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட டொமைன் நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த டொமைன் நேமை வச்சு நான் ஹோஸ்டட் ஜோன் மட்டும் கிரியேட் பண்ண போறேன். சரிங்களா? இந்த டொமைன் நேம், இதே டொமைன் நேம் நான் Route 53 கொடுத்து நான் டொமைன் நேம் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு டொமைன் நேம் வேணாம், பட் இந்த டொமைனுக்கு கீழே எனக்கு ஹோஸ்டட் ஜோன் மட்டும் கிரியேட் பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த டொமைன் நேமை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு Route 53 போயிட்டு Route 53 dashboard கிரியேட் ஹோஸ்டட் ஜோன் இருக்குங்களா? அதாவது கிரியேட் ஹோஸ்டட் ஜோன்னா என்னன்னா, நான் ஒரு இடத்துல அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? அந்த நான் எங்க அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணி வச்சிருக்கணும் அந்த இடத்துல போயிட்டு இந்த Route 53 நான் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஹோஸ்டட் ஜோன். ஸோ லெட் மீ கிரியேட் ஹோஸ்டட் ஜோன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, டொமைன் நேம். ஓகேங்களா? இதுவே நம்ம அமேசான் கிட்ட டொமைன் நேம் வாங்கணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் இதுதான் வரும், ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் பண்ணணும். சின்ஸ் நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், நான் டேரக்டாவே ஹோஸ்டட் ஜோனுக்கு போயிடும். ஸோ நம்மளோட டொமைன் நேமை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சிடர் Instagram.com இல்லை Google.com அந்த மாதிரி ஒரு டொமைன் நேமை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அண்ட் தென் I am using this domain. எதுக்காக இந்த டொமைன் யூஸ் பண்றோமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் இந்த ஹோஸ்டட் ஜோன் வந்து பப்ளிக்கா இருக்கணுமா பிரைவேட்டா இருக்கணுமா? நம்மளோட அப்ளிகேஷன் எப்பவுமே பப்ளிக்கா எல்லாருமே யூஸ் பண்ற அப்ளிகேஷன் தான். சரிங்களா? we are not using for any specific persons. இது வந்து கம்ப்ளீட்டா நான் ஒரு குளோபலா எல்லாரும் யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம ரியல் டைம்ல இருக்கு. ஸோ இட் ஷுட் பி பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன். ஓகேங்களா? அடுத்து டேக்ஸ். ஸோ ஏதாவது டேக் வேணும்னா கொடுத்துக்கலாம், ஆர் யூ கேன் லீவ் ஆஸ் இட் இஸ், பிகாஸ் நான் மேலே வந்து என்னோட டொமைன் நேம் கொடுக்குறேன். ஸோ இதை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணிப்பேன் என்ன டொமைன் நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது. ஸோ கிரியேட் ஹோஸ்டட் ஜோன். நான் ஹோஸ்டட் ஜோனை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் ஹோஸ்டட் ஜோனை கிரியேட் பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஹோஸ்டட் ஜோனை தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆனா இதுக்கு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும். இந்த ரெக்கார்டை வச்சு தான் என்ன பண்ண போறேன்னா என்னோட EC2வையும் இந்த Route 53 நான் மேப் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் கோ இன்சைட் த ஹோஸ்டட் ஜோன், நமக்கு நேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேமை கிளிக் பண்ணுங்க. இங்க கிரியேட் ரெக்கார்ட் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் ஆன் கிரியேட் ரெக்கார்ட். நமக்கு சப்டொமைன் ஏதாவது வேணுமான்னு கேக்குது. இப்போ சப்டொமைன்னா நிறைய யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், .edu அதுக்கப்புறம் அடுத்து ஏதாவது ஒரு இது வரும், .edu .au. அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா .edu.au அந்த மாதிரி வந்து நமக்கு 2 டொமைன்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து சப்டொமைன்ஸ். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு லார்ஜ் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் தான் அந்த மாதிரி சப்டொமைன்ஸ் தேவை. பட் இங்க நமக்கு அப்படி கிடையாது. இங்க வந்து
ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்கு we can skip the subdomain. இது வந்து அப்படியே எம்டியாவே விட்டுருங்க. இங்க நீங்க எதுவுமே கொடுக்க தேவை, ஜஸ்ட் எம்டியா விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து ரெக்கார்ட் டைப், இதுதான் ரொம்ப முக்கியம். ரெக்கார்ட் டைப் இஸ் நத்திங் பட் நான் என்ன மாதிரி என்னோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அதான் ரெக்கார்ட் டைப். இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட ஒரே ஒரு மிஷின் இருக்கு. என்கிட்ட இப்போ இன்னைக்கு நான் ஒரு மிஷின் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஒரு மிஷினுக்கு நம்ம எதை வச்சு அவுட்புட் செக் பண்ணுவோம்? ஐபி அட்ரஸ் தான் செக் பண்ணுவோம். அதனால நான் ரெக்கார்ட் டைப் ஏ செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஐபி அட்ரஸ் என்னது? IPv4. அதாவது இந்த ரவுட் 53 கூட நான் ஐபி அட்ரஸை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து IPv4 கனெக்ட் பண்றேன் அப்படின்னா ரெக்கார்ட் டைப் ஏ. இதே மாதிரி நமக்கு மல்டிபிள் ரெக்கார்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு IPv4 இல்லை, நான் வந்து என்னோட சர்வருக்கு IPv6 இருக்கு, நான் IPv6 அட்டாச் பண்றேன் அப்படின்னா ரெக்கார்ட் டைப் 4A செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்ட் டைப் 4A செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்ல நான் வந்து ஒரு டொமைன் நேமை மேட்ச் பண்ண போறேன், ஒரு டொமைன் நேமை அட்டாச் பண்ண போறேன். ஸோ நம்ம லோட் பேலன்சர்லாம் எப்படி நமக்கு ஒர்க் ஆகும்? ஒரு டொமைன் நேம் வச்சுதான் நமக்கு லோட் பேலன்சர் ஒர்க் ஆகும். கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்கா? நம்ம லோட் பேலன்சர் கிரியேட் பண்றப்போ லோட் பேலன்சருக்குன்னு ஒரு டொமைன் நேம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா சொல்ல போனோம்னா ரியல் டைம்ல நீங்க டைரக்டா ரவுட் 53 கூட சர்வர்ஸ் அட்டாச் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இங்க அட்டாச் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு சர்வர் தான் அட்டாச் பண்ண முடியும், ஆர் ஒரு ஒரு லிமிடெட் சர்வர்ஸ் தான் நீங்க அட்டாச் பண்ண முடியும். நம்ம ரியல் டைம் சினாரியோ அப்படி கிடையாது. எனக்கு ரியல் டைம்ல 50 மிஷின் இருக்கலாம். அந்த 50 மிஷினுக்கு நான் ஒரே டொமைனை மேப் பண்ணணும். அப்போ அந்த 50 மிஷினை நான் இனிஷியலா எதுல கனெக்ட் பண்ணிருக்கேன்? லோட் பேலன்சர்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். லோட் பேலன்சர்ல கனெக்ட் பண்ணாதான் அந்த லோட் பேலன்சர் ஈக்குவலா எல்லா மிஷின்ஸ்க்கும் டிராஃபிக் ரவுட் பண்ணும். அப்போ என்னோட டேட்டா எப்படி வரணும்னா, என்னோட வெப்சைட் ஃப்ளோ எப்படி வரணும்னா, வந்து ஒரு டொமைனு, அந்த டொமைன்ல இருந்து டிஎன்எஸ் சர்வர், இந்த இடத்துல ஒரு டிஎன்எஸ் சர்வர், அந்த டிஎன்எஸ் சர்வர்ல இருந்து எனக்கு ரவுட் 53, அந்த ரவுட் 53ல இருந்து லோட் பேலன்சர், எனக்கு லோட் பேலன்சர்ல இருந்து அவைலபிள் மிஷின்ஸ். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா ஒரு யூசர் வந்து www.amazon.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஹிட் பண்றாங்கன்னா இந்த யூசரோட பிங் ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி வரும்னா, இது வந்து டிஎன்எஸ் சர்வர், இது ரவுட் 53. இது வந்து பாத்தீங்கன்னா லோட் பேலன்ஸ், இது நமக்கு இருக்கிற அவைலபிள் மிஷின்ஸ். ஸோ ஒரு யூசர் வந்து Amazon.com அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் பண்றாங்க. சரிங்களா? அந்த யூசர் ரெக்வெஸ்ட் எப்படி வரணும்னா ஃபர்ஸ்ட் டிஎன்எஸோட சர்வருக்கு வரும். ஏன்னா அவங்க கொடுக்குற Amazon.comங்கிறது நம்ம கிட்ட கிடையாது, நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் கிட்ட வாங்கிருக்கோம். சரிங்களா? அந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த டொமைன் நேம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சர்வர்ல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த டொமைனுக்கு இந்த ஐபி அட்ரஸ், ஆர் இந்த டொமைனுக்கு இந்த நேமிங் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சைடு ஒரு கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம்னா நம்ம Amazon.comனு கொடுக்குறோம்னா யூசரோட பிங் ரெக்வெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டிஎன்எஸ் சர்வருக்கு வரும். இந்த டிஎன்எஸ் சர்வருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பார்க்கணும் இந்த டொமைன் நேமுக்கு எந்த ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க, யார் இந்த டொமைன் நேமுக்கு எந்த நேமிங் சர்வரை கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதை செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுட் 53க்கு வரும். ஏன்னா இந்த ரவுட் 53யும் இந்த டிஎன்எஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ரவுட் 53க்கு வரும். ரவுட் 53ல இருந்து இன்னைக்கு சினாரியோ என்ன பண்றோம்னா ரவுட் 53ல இருந்து நம்ம டைரக்டா சர்வரை கனெக்ட் பண்றோம். இது இன்னைக்கு சினாரியோ. பட் ரியல் டைம் சினாரியோ இது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு சர்வர் மட்டும் நமக்கு ரியல் டைம்ல கிடையாது, நமக்கு n நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கு. அந்த எல்லா சர்வருமே வந்து நம்ம லோட் பேலன்சர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ரியல் டைம் சினாரியோ என்னன்னா ரவுட் 53யோட நம்ம லோட் பேலன்சரோட தான் மேப் பண்ணுவோம். ஸோ யூசர் ரெக்வெஸ்ட் இது வரைக்கும் வந்துடும். ஸோ இங்க வந்து தான் என்ன பண்ணணும்னா எந்த மிஷின் அவைலபிளா இருக்கோ அந்த மிஷினுக்கு அந்த யூசர் ரெக்வெஸ்ட்டை கொண்டு போகும். சரிங்களா? ஸோ ரியல் டைம் சினாரியோ வந்து ரவுட் 53யோட நம்ம வந்து லோட் பேலன்சரை கனெக்ட் பண்ணுவோம், ஆர் கிளவுட் ஃப்ரண்ட்டை கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்னு லோட் பேலன்சர் இல்லைன்னா கிளவுட் ஃப்ரண்ட். சரிங்களா? அந்த கிளவுட் ஃப்ரண்ட்ங்கிறத நம்ம இன்னைக்கு அடுத்த செகண்ட் பார்ட் பார்க்க போறோம் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு சர்வரை கனெக்ட் பண்றது வந்து ஒன்லி ஃபார் த டெமோ பர்பஸ். ஸோ இப்போ நான் வந்து என்னோட லோட் பேலன்சருக்கோ இல்ல என்னோட கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கோ இல்ல என்னோட S3க்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொமைன் நேம் வரும்.
அதுக்கு டிஃபால்ட்டா ஒரு டிஎன்எஸ் இருக்கும். அந்த டிஎன்எஸ் நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா சி நேம் கொடுத்துருக்கேன். சி நேம் கொடுத்தா என்ன வருது பாருங்க, routes traffic to another domain name and to some AWS resources. ஓகேங்களா, நான் ஒரு லோட் பேலன்ஸ்ல கனெக்ட் பண்றேன் இல்ல S3 கனெக்ட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், சி நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு AWS ரிசோர்சஸ், அதாவது இன்ஸ்டன்ஸ் இல்லாம ஈஸி டு மிஷின் இல்லாம நான் வேற ஏதாவது ஒரு AWS ரிசோர்சஸ் கனெக்ட் பண்றேன்னா நான் இங்க சி நேம் கொடுத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ் நான் இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம லோட் பேலன்ஸோட டிஎன்எஸ் இங்க வேல்யூ இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நான் இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம கிட்ட லோட் பேலன்சஸ் இல்ல, ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கு. அப்ப என்ன பண்றேன்னா ரெக்கார்ட் டைப் ஏ செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட டொமைனை அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டொமைன் ஆல்ரெடி இருக்கு. ஸோ லீவ் டான்ஸ் இங்க ரெக்கார்ட் டைப் ஏ, அதுல என்ன சொல்லுது, routes traffic to IPv4 address. அதாவது எனக்கு மிஷினுக்கு ஒரு IPv4 அட்ரஸ் இருக்கு. அந்த IPv4 அட்ரஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி அண்ட் பேஸ்ட் டு வரும். வேல்யூங்கிற இடத்துல இந்த ரவுட் 50 இருந்து டிராஃபிக் எங்க போகணுமோ அதை நம்ம வேல்யூவா கொடுத்துருவோம். ஐபி அட்ரஸ்க்கு போனோம்னா ஐபி அட்ரஸ், இல்ல ஒரு லோட் பேலன்ஸோட டிஎன்எஸ்க்கு போனோம்னா அந்த லோட் பேலன்ஸோட டிஎன்எஸ் எடுத்து இங்க கொடுக்கணும். சரிங்களா? அண்ட் டிடிஎல், டிடிஎல் இஸ் நத்திங் பட் டைம் டு லிவ். டைம் டு லிவ் என்னன்னா, நான் வந்து ஒரு அப்ளிகேஷனை நான் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த வெப்சைட்ல நான் ஐடியல் ஆயிட்டேன். இப்போ இந்த வெப்சைட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த வெப்சைட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இந்த வெப்சைட்ல இருந்து ஐடியல் ஆயிட்டேன். இப்போ ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், திடீர்னு நம்ம வேற ஏதாவது ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து வெப்சைட்ல ஐடியல் ஆயிடும். அப்போ ஐடியல் ஆகுறப்போ இது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அந்த ரெக்வஸ்ட் வந்து வெளில பண்ணணும், அந்த வெப்சைட் வந்து வெளில பண்ணணும். சில பேங்கிங் வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம ஐடியல் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாக் அவுட் பண்ணிடும். நம்ம ஆஃபீஸ்ல யூஸ் பண்ற சிட்ரிக்ஸ் அப்படிதான். சிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? சிட்ரிக்ஸ் அப்படிதான். நம்ம லாகின் பண்ணி வச்சிருப்போம். ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லாக் அவுட் ஆயிடும். இப்போ நம்ம பிரேக் எல்லாம் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லாக் அவுட் ஆயிடும். கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. சரிங்களா? நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் பார்த்துட்டு என்ன பண்ணிருப்போம், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம ஐடியலா இருக்கும். அகைன் வேற யாருக்காவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறது ரிசல்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு போறப்போ அந்த வெப்சைட் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கிறது நம்ம வெளில வந்து. சரிங்களா? சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிடிஎல் அப்படிங்கிறது. ஒரு யூசர் வந்து இன்ஆக்டிவா எவ்வளவு நேரம் வந்து அந்த வெப்சைட்ல இருக்கலாம், அதான் வந்து டிடிஎல் அப்படிங்கிறது. நம்ம எப்படி ரெக்கார்ட் டைப் வந்து இந்த ரவுட்டிங் முக்கியம்னு சொன்னோமோ, அதே மாதிரி ரவுட்டிங் பாலிசியும் முக்கியம். ஓகேங்களா? இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்றேன். அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும் ரெக்கார்ட் டைப், என்னென்ன ரெக்கார்ட் டைப் எதுக்கு யூஸ் பண்றோம், அதே மாதிரி ரவுட்டிங் பாலிசி, என்னென்ன ரவுட்டிங் பாலிசி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்க வந்து சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். சிம்பிள் ரவுட்டிங் பாலிசினா என்னன்னா, அதாவது என்னோட வெப்சைட் வந்து ஒரு சின்ன வெப்சைட், ஒரு பிளாகோ இல்ல ஏதாவது, இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்கள பத்தின ஒரு ஓன் வெப்சைட்டே கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களோட ரெஸ்யூம்ஸ், அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ், அவங்க பண்ண ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் போட்டிருப்பாங்க. இப்போ ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெப்சைட்டை வந்து கொடுத்துருவாங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க வெப்சைட்டை கொடுத்துருவாங்க. அந்த வெப்சைட்டை போனாலே அவங்கள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அவங்களோட இன்ஸ்டா ஐடி, ஏன்னா அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், அவங்களோட ரெஸ்யூம், அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே வந்து அதுல இருக்கு. சரிங்களா? இப்போ என்னோட வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் வெப்சைட் இல்ல மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு வெப்சைட் அப்படின்னா நான் வந்து சிம்பிள் ரவுட்டிங் போய்க்கலாம். அண்ட் தென் வெயிட்டட் ரவுட்டிங் அப்படின்னா என்னன்னா, என்னோட வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன், ஒரே டைம்ல நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல நான் வந்து வெயிட்டட் அப்ளிகேஷன்ஸ் போய்க்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சினாரியோ என்னன்னா ஜியோ லொகேஷன். இந்த ஜியோ லொகேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா Amazon.com. இப்போ நான் வந்து ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணி அமேசான், நான் வெறும் அமேசான் மட்டும் அடிக்கிறேன், டாட் இன்லாம் வரும். சிம்பிளா அமேசான் மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? பண்ணுங்க. ஏன்னா பை டிஃபால்ட்டா அமேசான் டாட் இன்னு கேட்டிருக்கும். ஓகேங்களா? இது ஏன்னா என்னோட வெப்சைட் என்னோட ஐபி அட்ரஸ், என் லேப்டாப்ல இருக்க ஐபி அட்ரஸ்
DevOps next week நான் வேலை பேசுவோம். அடுத்த வீக்ல DevOps. Fine. So where ஓகே இப்போ வந்து நான் அமேசான் ஜஸ்ட் அமேசான் தான் டைப் பண்ணேன். ஆனா எனக்கு ரெக்கார்டிங் பாஸ்ல இருக்கு. ரெக்கார்டிங் பாஸ் இல்ல ப்ரோ, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. சோ இது ரெக்கார்டிங் ப்ராசஸ். ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட அதாவது என்னோட ஐபி அட்ரஸ் வந்து இந்தியன் ஐபி அட்ரஸ். ஸோ என்னோட லேப்டாப்ல இருந்து ப்ரொவைட் பண்ற ஐபி அட்ரஸ் வந்து இந்தியன் ஐபி அட்ரஸ். அதனால எனக்கு பை டிஃபால்ட்டா Amazon.in வரும். சேம் லைக் தட் நம்மளோட ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்துருக்கீங்களா? அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இதெல்லாம் ஓப்பன் பண்ணீங்கன்னா ப்ரிடாமினண்டா நமக்கு இந்தியன் மூவிஸ் மட்டும் லிஸ்ட் ஆகும். நமக்கு வந்து ஹை அவைலபிலிட்டி இந்தியன் மூவிஸ் லிஸ்ட் ஆகும். சரிங்களா? பட் இந்த ஓடிடி யூஸ் பண்ணது இல்லையா? ஓகே. ஓடிடி எதுவும் யூஸ் பண்ணல நீங்க? ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து இந்தியாவில மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆல் ஓவர் த குளோப் இருக்கு. அதே மாதிரி அமேசான் வந்து ஆல் ஓவர் த குளோப் தேர் ஹேவிங் தேர் இ-காமர்ஸ் வெப்சைட். பட் நான் வந்து எங்க இடத்துல பில் பண்றேன், என்னோட ஐபி அட்ரஸ் எந்த கண்ட்ரில இருந்து போகுது அதை பொறுத்து அந்த அப்ளிகேஷன் பேஸ்ட் அந்த கண்ட்ரி அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அமேசான் பிரைம் வந்து நான் ஓப்பன் பண்றேன்னா என்னோட ஐபி இந்தியாவில இருந்து போறதுனா இந்தியாவோட மூவிஸ் இருக்கு. இதுவே நம்ம வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம், வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில இருந்து நான் அமேசான் பின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த கண்ட்ரி இப்போ Amazon.co.uk, Amazon.co.au ஆஸ்திரேலியாவுக்கு வந்து AU நினைக்கிறேன், அண்ட் தென் Amazon.sg சிங்கப்பூருக்கு SG. ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த கண்ட்ரி அந்தந்த கண்ட்ரில ஐபி அட்ரஸ் போனா அந்தந்த வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ என்னோட ஐபி அட்ரஸ் வந்து இந்தியாவில் இருக்கு, அதனால வந்து எனக்கு ப்ரிடாமினண்டா Amazon.in ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? எனக்கு இன்கேஸ் நான் வேற ஏதாவது வேணும்னா நான் தனியா டைப் பண்ணும் Amazon.com இல்ல Amazon.co.au. இப்போ Amazon.co.auங்கிறது ஆஸ்திரேலியாவோட வெப்சைட், ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற அமேசான் வெப்சைட். சரிங்களா? இப்போ இந்த ஜியோ ஓகே, இந்த ஜியோ ப்ராக்சிமிட்டியா ஜியோ லொகேஷன், இந்த ஜியோ லொகேஷன் இருக்கு பாத்தீங்களா? இப்போ சூஸ் லொகேஷன். இப்போ நான் வந்து ஏசியா கொடுத்துட்டேன் அப்படின்னா ஏசியால இருந்து எந்த பிங் ரெக்வஸ்ட் வந்தாலுமே இந்த சர்வருக்கு எடுத்துட்டு போகும். ரீஜன் ஸ்பெசிபிக் இங்க கிடையாது. இங்க என்னன்னா இப்போ என்னோட பிங் ரெக்வஸ்ட் எந்த கண்ட்ரில இருந்து வருது, இப்போ என்னோட பிங் ரெக்வஸ்ட் வந்து நார்த் அமெரிக்கால இருந்து வருதா, ஏன்னா இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போ, இந்த சர்வருக்கு இந்த சர்வர்ல இருக்கிற டேட்டா எடுத்து வந்து கொடு. ஓகேங்களா? இல்ல என்னோட பிங் ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரபு எமிரேட்ஸ்ல இருந்து வருதா, துபாயில இருந்து என்னோட பிங் ரெக்வஸ்ட் வருதா, இந்த சர்வர்ல இருக்கிற டேட்டாவுக்கு எடுத்து வந்து கொடு. ஓகேங்களா? இது வந்து சர்வர். பட் நம்ம இதே லோட் பேலன்சர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லோட் பேலன்சர்ல ஒரு லோட் பேலன்சர் கீழே ஒரு 5 சர்வர் இருக்குன்னா அந்த 5 சர்வருமே வந்து ஒரு அரபு எமிரேட்ஸ்ல இருக்கிற ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப கல்ஃப் கண்ட்ரில இருந்து போற ரெக்வஸ்ட் வந்து அந்த லோட் பேலன்சருக்கு ரீச் ஆகி அந்த லோட் பேலன்சரோட அட்டாச் ஆயிருக்கிற மிஷின்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். சரிங்களா? அதுதான் வந்து ஜியோ லொகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 தான் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். இது எல்லாமே வந்து இட்ஸ் a routing policy but it's not commonly used. ஓகேங்களா? வெயிட்டட், ஜியோ லொகேஷன், சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி, இது 3 தான் நம்ம காமனா யூஸ் பண்றது. பட் நான் என்னோட டாக்குமெண்ட்ல எல்லா ரவுட்டிங் பாலிசி பத்தின ஒரு டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அண்ட் தென் இப்போ என்னோட வந்து ஒரு சிம்பிள் வெப்சைட், ஸோ சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி, ரொம்ப டிராஃபிக்கும் வராது என்னோட வெப்சைட்டுக்கு, அதனால நான் இதை எடுத்துக்கேன். ஸோ கிரியேட் ரெக்கார்ட்ஸ். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ரெக்கார்ட் டைப் ஏ செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ரெக்கார்ட் டைப்ல தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட மிஷினோட ஐபி அட்ரஸ் நான் இந்த ரவுட் 53க்கு இன்புட்டா கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த ரவுட் 53க்கு வர ரெக்வஸ்ட் வந்து டைரக்டா என் மிஷினுக்கு வந்துடும். எதை பேஸ் பண்ணி வரும்? என் ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி வரும். சரிங்களா? ஓகே. இப்போ அதோட மிஷினோட பப்ளிக் ஐபி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இன்கேஸ் நீங்க பிராக்டிஸ் பண்றப்போ நீங்க மிஷினை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா பெட்டர் யூ கேன் கிவ் யுவர் பிரைவேட் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பப்ளிக் ஐபி மாறும். ஓகேங்களா? அதனால நீங்க 2 or 3 டைம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க.
ஏன்னா இப்ப நான் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணா டெர்மினேட்டட் இமீடியட்லி. அதனால நான் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு டெமோ காமிச்சு நான் டெர்மினேட் பண்ணிடுவேன். அதனால நான் இப்போ பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து NS இஸ் நத்திங் பட் நேமிங் சர்வர்ஸ். ஓகேங்களா? இந்த NS தான் நான் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல DNS பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த DNSல கான்ஃபிகர் பண்ண போறோம். அது எப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். அடுத்து SOA. இந்த SOA எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அந்த இடத்துலலாம் வந்து இந்த SOA யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு மோர் நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு அந்த SOA அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா we are not sure about it. பட் இந்த SOAங்கிறது இருக்குன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவோம், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்னா அந்த NS இருக்கு பாத்தீங்களா, அது நாலுமே காப்பி பண்ணிட்டு அந்த பொசிஷனை நோட் பண்ணி இங்க நமக்கு NS இருக்கு பாத்தீங்கன்னா நேமிங் சர்வர்னு சொல்லுவாங்க. இது NS நான் நாலுமே காப்பி பண்ணிட்டு ஐ எம் புட்டிங் திஸ் இன் நோட்பேட். ஒரு நோட்பேட்ல போட்டேன். இது ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி. .com இஸ் நத்திங் பட் US. .net இஸ். இப்போ என்ன பண்ணா நீங்க இந்த நோட்பேட்ல காப்பி பண்ணிட்டு லாஸ்டா ஒரு டாட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ .net .org வந்து காமனா ஆல் ஓவர் த குளோப் யூஸ் பண்றது. .co.uk அப்படிங்கிறது UK இருக்கிற டொமைன். அதாவது என்னன்னா இப்போ Route 53 வந்து குளோபல் சர்வீஸ். நம்ம கிரியேட் பண்ற அப்ளிகேஷன் வந்து குளோபலா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ என்னோட அப்ளிகேஷனை வந்து இப்போ யூஎஸ்ல இருந்து யாராவது யூஸ் பண்றாங்கன்னா இந்த நேமிங் சர்வர்ஸ் வழியா கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இல்ல என்னோட அப்ளிகேஷன் யூகேல இருந்து யாராவது யூஸ் பண்றாங்கன்னா இந்த நேமிங் சர்வர்ஸ் வழியா கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து நேமிங் சர்வர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரீஜன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஹோஸ்டிங் எடுக்க போறேன். இங்க நம்ம டொமைன் நேமுக்கு நேரா மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. Let me click on manage. இங்க DNS ஆர் நேம் சர்வர்ஸ் இருக்கு. அந்த NS நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க நம்ம NS பார்த்தோம்ல, NS இஸ் நத்திங் பட் நேம் சர்வர்ஸ். ஓகேங்களா? இங்க DNS ஆர் நேம் சர்வர்ஸ் இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன். இங்க சேஞ்ச் நேம் சர்வர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ். இதுல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இதெல்லாம் பை டிஃபால்ட்டா இருக்கிறது இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, இங்க நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இப்போ நான் புதுசா கிரியேட் பண்ணியா, இதை நான் 1 by 1 அந்த ஸ்ட்ரெச் கொடுக்க முடியாது. ஸோ 1 by 1 தான் காப்பி பண்ணி கொடுக்கணும். இதே ஆப்ஷன் தான் ரவுட் 53 இருக்கு. இதே ஆப்ஷன் தான் ரவுட் 53 இருக்கு. ஆமா, இதே நேமிங் சர்வர்ஸ் நமக்கு இங்க இருக்கு பாருங்க. ரவுட் 53 நம்ம இப்ப கிரியேட் பண்ணது. சரிங்களா? இதுதான் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஹோஸ்டிங் எல்லாம் கொடுக்க போறேன். ரவுட் 53 நான் கிரியேட் பண்ண நேம் சர்வர்ஸ் தான் வந்து நான் இங்கே ஹோஸ்டிங் நான் பாயிண்ட் பண்றேன். அதாவது அந்த ரவுட் 53 ஓட டேட்டா வந்து நான் இங்க கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ 4 நேம் சர்வர்ஸும் ஒரு பாக்ஸ்ல, எல்லா நேம் சர்வர்ஸும் ஒரே பாக்ஸ்ல கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒன்னு தனித்தனி பாக்ஸ்ல லாஸ்ட்ல அந்த டாட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? அண்ட் தென் சேவ். It might take 24 hours இருக்கு, பட் இட் won't take, இது மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் தான், பட் இட் won't take much time. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ரவுட் 53 கிரியேட் பண்ணிட்டு ஒரு டொமைன் நேமை கிரியேட் பண்ணிட்டு அந்த டொமைன் நேமோட என்னோட சர்வரை நான் மேப் பண்ணிட்டேன். இப்போ அந்த கிளவுட் பைட் ஸ்டார் ஸ்பேஸ் கொடுத்தா நான் இங்க என்ன அப்ளிகேஷன் வச்சிருக்கணும் அந்த அப்ளிகேஷன் எனக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபி அட்ரஸ் மூலமா என்ன அப்ளிகேஷன் ரன் ஆயிருக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட் அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த ரெஸ்டாரண்ட் அப்ளிகேஷன் இந்த ஐபி அட்ரஸ்க்கு பதிலா அந்த நேம் கொடுத்தா எனக்கு வரணும். வந்துச்சு செக் பண்ணுவோம், பிகாஸ் சம்டைம்ஸ் இட் மே டேக் டிலே. வந்துச்சா? அதனாலதான் இந்த இன்காக்னென்ட் பேஜ்ல அதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணாமே வச்சிருக்கேன். இப்போ கிளவுட் பைட்ஸ் ஆர் ஸ்பேஸ் கொடுத்தா எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் அப்ளிகேஷன் வந்துச்சு. ஒரு ஐபி அட்ரஸ்க்கு பதிலா ஒரு டொமைன் நேமை நம்ம சர்வருக்கு இப்படிதான் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா? So this is all about Route 53. Okay, any questions or any queries in this? But the organization வந்து நம்ம அந்த ஹோஸ்டிங் அதை யூஸ் பண்ணுவோம். AWS-ல வந்து நம்ம ஒரு சில கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா AWS-ல போவாங்க. பட் இப்போ நம்ம காமனா யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா GoDaddy. நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து GoDaddy ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they are using the domains with GoDaddy. ஓகேங்களா?
கோடாடியில வந்து ஏன்னா வந்து அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சர்வீஸ் நல்லா இருக்கும். கோடாடியில சர்வீஸ் நல்லா இருக்கும். கோடாடியில தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆமா, ஐ திங்க் இப்போ எங்க ஆர்கனைசேஷன்ல இப்போ கரண்டா நான் இருக்கிறதுல வந்து கோடாடி தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தேன். ஒரு நம்ம இந்த HTTP சர்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அந்த HTTP எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். அது எல்லாமே நான் கோடாடியில் பார்த்துருக்கேன், சர்டிஃபிகேட் பார்த்துருக்கேன். பட் அகைன் வி நீட் டு செக் வித் சிஸ்டம் டீம் தான் அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறோம். நம்ம அவங்க கிட்ட தான் செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்னன்னா ஒரு வெப்சைட் நேம் கொடுத்தா cloudbytes.space கொடுத்தா எனக்கு இந்த வெப்சைட்ஸ் வரும். ஐபி அட்ரஸ் கூட நான் இப்போ ஒரு வெப்சைட் ஒரு டொமைன் நேம் கொடுத்தா எனக்கு அந்த வெப்சைட் வரும். இப்போ நம்ம எப்படி google.com கொடுத்தா google.com, instagram.com instagram, அந்த மாதிரி ஒரு நேம் ஒரு டொமைன் நேம் கொடுத்தா நான் எந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி என் சர்வரில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அப்ளிகேஷன். This is how Route 53 works. ஓகேங்களா? ஸோ எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும்? கோடாடியில் ஆக்சுவலாக எல்லாமே காஸ்ட்லி இல்ல. நீங்க கோடாடியில பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அகைன் அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கோடாடியில எவ்வளவு பர்ச்சேஸ் எவ்வளவுன்னு பார்த்தது இல்லை. பண்ணி பார்க்கலாம். சும்மா ஒரு வெப்சைட் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுவே நான் கொடுத்து பார்ப்பேன் எவ்வளவு வாட்டி கொடுத்துக்கலாம். ஒரு 1 ரூபீலாம் இருக்கு, 86 கூட இருக்கு. ஓகே, இதுலயுமே பிரைஸ் குறைச்சிருக்காங்க போல. 86 ரூபீஸ்லாம் கூட நமக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 5000 போட்டு அதை வந்து 86 கொடுக்குறாங்க. 899 கொடுத்து 1 ரூபி கொடுக்குறாங்க. இது வந்து 1 இயர்க்கான பிரைஸ். நீங்க ஒன்ஸ் நீங்க டொமைன் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா நீங்க என்னைக்கு மேபி நீங்க அது 3 இயரா பர்ச்சேஸ் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து அது 1 ரூபியா இருக்கு. ஓகேங்களா? இதோட நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு cloudbytes.in நான் கிளிக் பண்றேன். டொமைன் பேஸ்ல வருது, நான் கிளிக் பண்றேன். அது எப்படி 1 இயர் பர்ச்சேஸ் பண்ணா எப்படி வந்து ரினியூவல் அது ஆட்டோ ரெனியூவல் ஆகும் ப்ரோ. இன்கேஸ் நீங்க வேணும்னாலும் ஆட்டோ ரெனியூவல் நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் நான் ஆட்டோ ரெனியூவல் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட டொமைனோட எக்ஸ்பைரி ஆக்சுவலாக நேம் தான் இதை கிரியேட் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு டொமைன் நேம் நான் கிளாஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் நேற்று ரெனியூவல் பண்ணேன். 16/8/2026 சாரி நேற்று நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது 16/8/2026 வரைக்கும் எனக்கு இதுவாக இருக்கு. அதுவே ஆட்டோ ரெனியூவல் வந்து நான் ஆஃப் பண்ணிருக்கேன். ஏன்னா ஜஸ்ட் நான் ஒரு டெமோக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதான் நம்ம ரெனியூவல் பண்ணிட்டேன். மேபி நெக்ஸ்ட் இயர் நான் வேற ஏதாவது நான் டொமைன் நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஆகாஷ், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்? ஆகாஷ், எனி டவுட்ஸ், எனி குவரிஸ்? Route 53 clear? Am I audible, Akash? Okay. So time is 12. ஒரு 15 minutes break எடுத்துக்கோங்க. 12:15க்கு நம்ம cloud front கனெக்ட் பண்ணலாம். அது ஒரு ரொம்ப சின்ன டாபிக் தான். பை 1 o'clock நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரு 30 minutes to 45 minutes தான் போகும். won't take much time. நம்ம 1 o'clock கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு 15 minutes break. cloud watch மானிட்டரிங். கிளவுட் ஃப்ரண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு Route 53 மாதிரி தான். அது வந்து ஒரு நெட்வொர்க்கிங் பேராமீட்டர். சரிங்களா? ஸோ நான் இந்த ரெக்கார்டிங் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம தனியாக ரெக்கார்டிங் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் ரெக்கார்டிங் வச்சுக்கோங்க.